பிள்ளைங்களா வணக்கம். உங்கள் சத்தியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குருவை தேடி போகக்கூடாது. நம்ம ஒரு நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல நடத்தை இதெல்லாம் பார்த்து, நம்மளுடைய ஆன்மீக தொண்டு இதெல்லாம் பார்த்து குரு நம்மளை தேர்ந்தெடுக்கணும். சிஷியாகட்டும் சீடராகட்டும், ஒரு குரு நல்ல குரு ஒரு நல்ல சீடரையும் சிஷியையும் தேர்ந்தெடுப்பது தான் ஒரு நல்ல குருவுக்கான அர்த்தம். இப்போ எனக்கெல்லாம் குருவே கிடையாது. ஏன்னா குருன்னு நான் தேடி தேடி அலைஞ்ச வரைக்கும் எனக்கு குரு கிடையாது. இப்போ அதனால் என்னன்னா, அம்மா எப்படி உத்தரவு போட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேனோ அந்த மாதிரி நாளைக்கு அந்த அம்மாவே எனக்கு குருவாக கூட வரலாம். என் குரு எங்கன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா கட்டுறது கையளவு கல்லாளது உலகளவுன்னு நம்ம படிச்சிருக்கோம், சரிங்களா? அதனால் நம்ம இதனால் 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணணும்னு இந்த ஆன்மீகத்தில் உட்காந்துருக்கும் போது இன்னும் நிறைய தெரியணும் அப்படின்னு நானும் தேடலை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் எனக்கு சரியாக அமையல, சீக்கிரம் அமையும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்போ கணக்கம்பட்டி போய் ஐயாவை பார்த்துட்டு வந்தனோ, ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஆனால் போகணும், திருப்பி போகணும். அதுக்கு தான் டைம் பார்த்துட்ருக்கேன். என்றைக்கு அவர் உத்தரவு தராருன்னு தெரில. அப்போ போயிட்டு வந்ததுலேருந்து அந்த பச்சை நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே வந்துக்கிட்டு இருக்கு. எது வாங்கினாலும் பச்சை கலராகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவர் கூட இருக்கார் அப்படின்ற எனக்கு ஒரு மன திருப்தி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய நம்ம கற்றுக்கணும். இன்னும் அவரை கண்ணார நம்ம பார்க்கணும், நல்ல விஷயங்களை பண்ணணும். அவர் சீக்கிரமாக எனக்கு ஒரு வழியை காமிக்கணும் அப்படின்னுட்டு சத்குருவை நான் வேண்டிகிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்களும் ஜீவாத்மா, ஜீவ ஜோதி, ஜீவ இந்த மாதிரி இடத்துக்கு போய் மனசார வேண்டிக்கோங்க. ஜீவ சமாதியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு அருள் புரிஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தான் நம்ம தேடி அலையணும். எந்த ஒரு கோயிலில் ஜீவசமாதி இருக்கோ அதை பார்த்து நம்ம கும்பிட்டோம்னா நம்ம பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் முடியும், சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.